பகவானே சரணம். ரிஷப லக்னத்துல பார்த்தீங்கன்னா, யோகக்காரன் சனீஸ்வரன். ஒரு சில கிரகங்களையும் பார்க்கணும். ரிஷப லக்னத்துல பார்த்தீங்கன்னா, 12 கூடியவன் செவ்வாய் பகவான் ஆவான். கலத்திர ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் ஆவான். லக்னாதிபதி சுக்கிரன் ஆவார். இந்த லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனமானா என்ன விதமான யோகங்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும்? இது ரொம்ப நல்ல பரிவர்த்தனைன்னு சொல்ல முடியாது. செவ்வாய்க்கு சுக்கிரன் வீடு அவ்வளோ நல்ல வீடு இல்லை. அதே மாதிரி சுக்கிரனோட வீடு செவ்வாய்க்கு ரொம்ப பிடிச்ச வீடு கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு அனுகூலமான வீடு கிடையாது. அந்த மாதிரி டைமில் எதனா ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுங்க, செவ்வாய் திசையோ இல்லை சுக்கிர திசையோ நடந்ததுன்னா இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்காது. ஜாதகன் ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையில்லாத ப்ராப்ளம்ஸில் மாட்டலாம். தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரலாம். அவன் அவன் ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் வேலை விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கணும். இது சுக்கிரன் அவரோட வீடு பார்த்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. சுக்கிரன் 12லேருந்து யோகக்காரகன் தான். பட் அந்த ஜாதக லக்னத்துக்கு 12வது வீடு நல்ல வீடு கிடையாது. பசுமையான கிரகம் அக்னி தத்துவ கிரகத்தில் உட்காந்துட்டா யோகத்தை தராது. அது அதோட பவர் குறைஞ்சிடும். அதனால தான் அந்த மாதிரி சில குப்த நவராத்திரிகள் இல்லை நவராத்திரிகள் வைக்கப்படுது. பகவானை வழிபட வைக்குது. எதுக்குன்னா நம்ம நடத்த நல்லா இருக்கணும்ன்ட்டு. பகவானே சரணம்.